ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் வித் நிலா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாப்பாவுக்கு 10th மந்த் வேக்சினேஷன். ஸோ நேற்றே நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். மார்னிங் 9 to 11 எந்த டைமுக்கு வேணால் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங்கே எல்லோரும் நேரமாக ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கும் நெக்ஸ்ட் டே குளிக்க வைக்க முடியாதுங்கிறதுக்காக அவளுக்கும் காலையில் நேரமாக தலை குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. அவள் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு தான் இருந்தாள். எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா 3.5 மாதத்து ஊசியெல்லாம் போடும்போது அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, நினைவு தெரியல. இப்போ அவளுக்கு நல்லாவே நினைவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறா, அவளை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிற பயம் தான் அதிகமாக இருந்தது. அங்கே இருக்கிற குழந்தைங்கள பார்க்கும்போது தாங்க ஃபீல் ஆச்சு, நம்ம பாப்பாவுக்கு அதுக்குள்ளே 10 மாதம் ஆயிடுச்சா அப்படின்னு. பாப்பா அங்கே போனதும் குழந்தைங்களெல்லாம் பார்த்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு தான் இருந்தால் ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் குழந்தைங்களுக்கு ஊசி போட ஸ்டார்ட் பண்ணது, ஒரு குழந்தை அழுகிறத பார்த்தா இன்னொரு குழந்தை அழுகுன்னு சொல்கிற மாதிரி பாப்பாவும் ஒரு மாதிரி ஆகிட்டா. ஸோ அங்கே இங்கேன்னு வேடிக்கை காட்டி அவன் மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஊசி போடும்போது பாப்பா ரொம்பவே அழுதுட்டாங்க. அவளை ஹேண்டில் பண்ணவே முடியல. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ டயர்ட்லேயும் அவள் வீட்டுக்கு வந்ததும் நடவண்டி வேணும்னு அதுக்கு தனியாக அழுது நடவண்டி ஓட்டிகிட்டு இருந்தா. அவளை ரொம்ப அழ வைக்க வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் நடவண்டி கொடுத்து கொஞ்சம் நேரம் ஓட்ட விட்டோம். இந்த டைம் 2 கையிலையும் ஊசி, அப்புறம் ரைட் சைடு தொடையிலையும் ஊசி போட்டிருந்தாங்க. இதுக்கு அதிகமாக காய்ச்சல் வராது. 1 வீக் அப்புறமா லைட்டாக லூஸ் மோஷன் ஆகும்னு சொன்னாங்க. காய்ச்சல் மருந்து எதுக்கும் ப்ரிகாஷனாக கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு. சப்போஸ் காய்ச்சல் வந்துச்சுன்னா அவங்கனால அதை தாங்கிக்க முடியாதுங்கிறதுனால முன்னாடியே நான் அவளுக்கு காய்ச்சல் மருந்து கொடுத்துட்டேன். தென் அவளை தூங்க வச்சுட்டு மதியம் மிளகு ரச சாதம் பாப்பாவுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் 2 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 மிளகு. தென் எடுத்து வச்சிருந்த புளியை 2 டைம் வாஷ் பண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டோன்னா நாராக இருக்காது. அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் கொஞ்சமாக தண்ணி உள்ளே ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் சால்ட் ஆப்ஷனல் தாங்க. தென் ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தண்ணி எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாராக இல்லாமல் பார்த்துக்கங்க, இல்லைன்னா குழந்தைங்களால சாப்பிட முடியாது. அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கும்போது அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக செஞ்சு முடிக்கும்போது பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா. அவள் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா 3 மாதம் ஊசி எல்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் அவள் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் கை காலெலாம் அந்த ரத்தம் கட்டின மாதிரி அசைக்கவே முடியாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாள். பட் இந்த ஊசிக்கு எவ்வளவோ பெட்டர். அவள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் எப்பவும் இருக்கிற மாதிரி அவள் நல்லா நார்மலாகவே விளையாட ஆரம்பிச்சிட்டா. நல்லா ஆக்டிவாகவும் இருந்தாள். நார்மல் ஆனதுக்கப்புறம் தாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. தென் கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு பசி எடுத்தங்காட்டி நல்லா சாப்பாடை மசித்து ரசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மசிச்சுக்கிட்டேன். ஏன்னா ரசம் அதிகமாக ஊற்றி ஆட் பண்ணி மசித்தோன்னா அது சீக்கிரம் கெட்டி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் தான் அது நல்லா கொல கொலன்னு இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியில் கொடுத்தா தான் குழந்தைங்களால நல்லா சாப்பிட முடியும். அண்ட் ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா த்ரோட்லாம் ரொம்ப அவங்களுக்கு ட்ரையாக இருக்கும், சாப்பிட முடியாது. ரச சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்ததுங்க. ஸோ அவள் நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டா. பேலன்ஸ் இருந்த ரசத்தை கூட நான் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ ஃபீவருக்கு, காஃப்க்கு, கோல்டுக்கு அதுக்கு இந்த மாதிரி மிளகு ரசம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்டுப்பாங்க.